வல்ல பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறை வார்த்தைக்கு நன்றி அப்பா. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உடைய பரிசுத்த வல்லமை கிரியை செய்யட்டும். தாழ்த்தி படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்யணும் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளை காண ஆசையாக இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, சமாதானமாக இருப்பதாக, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னென்னா, நீங்கள் பரிசுத்தமாக வாழுங்க. அவ்வளோதான். பேச்சில், செயலில், சிந்தையில், எல்லாவற்றிலும் இந்த பரிசுத்தங்கிற ஒரு எண்ணம் நம்மளோட சிந்தையில் எப்போதும் இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையெல்லாம் அந்த பரிசுத்தமாக வாழும். உலகம், மாமிச, பிசாசு நம்மளை பக்கத்தில் டச் பண்ண முடியாது. வெற்றி உள்ள வாழ்க்கை வாழலாம். சரி, 2 யோவான் 1:9. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்போ கிறிஸ்துவை உபதேசத்தை மீறி நடக்கிறவர்கள், இந்த உபதேசத்தை கொண்டு வராதவன், அடுத்த வசனம் பாரு, இந்த உபதேசத்தை கொண்டு வராதவனே ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். வாழ்த்துதல் கூட சொல்லாதீங்க, வீட்டிலேயே ஏற்றுக்கொள்ளாதீங்க. கிறிஸ்துவின் உபதேசம் இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிறாதீங்க. மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி அந்யோன்ய ஐக்கியத்தில் இரு. அப்போ இதெல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அநேக வார்த்தைகளிலான்னு சொல்லப்படுகிறது. அநேக வார்த்தை. ஜீவாதிபதியை கொலை செய்தீரப்பா, தேவன் அவர் மருத்துவ உயிரோடு எழுப்பினார், அதுக்கு நாங்கள் தான்ப்பா சாட்சி அப்படிங்கிற சொல்ற. நாங்கள் தான் சாட்சி. நீ கொலை பாதகத்துக்குரியவர்கள். இருதயம் குத்தப்பட்டு மனம் திரும்பினாங்க. அந்த வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்து தன் தவற உணர்ந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெற்றாங்க. அநேக வார்த்தைகளிலான்னு சொல்லப்படுகிறது. அநேக உபதேசங்களை சொல்லி வீடுகள் தோறும் அப்பம் விட்டு கல்லங்கபடமில்லா இருதயத்தோடு, ஒரே இருதயத்தோடு போஜனம் பண்ணினார்கள். ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் அனுதின சபையில சேர்த்தார். இந்த உபதேசம் எங்க இருக்கிறதோ அங்கதான் ரட்சிப்பு உண்டாகும். ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? சிறைச்சாலை தலைவன் அதிகாரி கேட்கிறான், அத்தனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா போதும்பா, நீ வீட்டார் ரட்சிக்கப்படுவீங்க. கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் உபதேசம் என்ன சொல்லுகிறதோ அந்த உபதேசத்தை மீறி நடக்காம, உபதேசத்தை மதிச்சு காத்து நடக்கிறவன் தான் பிதாவை குமாரனை உடையவன். முன்னே நீங்கள் அந்நியரும் காணியாட்சியத்துக்கு தூரமானவர்கள், இப்போ கிறிஸ்துவின் ரத்தத்திலே சமயமா வந்திருக்கீங்க அப்படி சொல்றார். இந்த பரிசுத்த கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி நமக்காக முன்மாதிரி வைத்து போனார். நான் உலகத்தார அல்லாதது போல நீங்கள் உலகத்தார அல்லன்னு சொன்னார். உலக வழிபாடுகளுக்கு மரிச்சீர்களுங்கிறார். முன்னோர் அனுசரித்து வருகிற பொண்ணுனால வெள்ளியினால மீட்கப்படாமல் அழிந்து போற வஸ்துங்கிறார். கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட மாசற்ற குற்றமற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். நம்முடைய மீட்பவர இரத்தத்தினால உண்டு. அந்த இரத்தம் நமக்கு பரிந்து பேசி, அந்த இரத்தம் நம்மளை சுத்திகரித்து குணமாக்கி ஒரு தேவனுடைய பிள்ளையாய் சாட்சியாக அவளை உதவி செய்யும். இந்த உபதேசத்தை கொண்டு வராதவனை வீட்டுக்குள்ளேயே ஏற்றக்கூடாதுங்கிற. நான் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவரோடு கூட பாடுகளை சகிப்பதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கு. ஒரு தன்னைத்தானே வெறுத்து அனுதின சிலுவை எடுக்காதவன் சேசனா வாழ முடியாது. இயேசு சொல்றார், நான் உலகத்தான் அல்லாது, நீங்கள் உலகத்தான் கிடையாது. கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை,
இதெல்லாம் பூமியில் உண்டானது, பிதாவில் உண்டானது அல்ல. ஒருத்தன் உலகத்தில் அன்பு கூர்ந்தா பிதாவின் அன்பு இல்லை. இது உபதேசம். மாறுபாடான சந்ததி விட்டு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. நான் அநேக வார்த்தைகளை சொன்னார். இந்த செய்தி கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலக வழிபாடுக்கு மரித்தது உண்டானால் மரிச்சிருங்க. பாவத்திற்கு மரிச்சிருங்க. உலக வழிபாடுகளுக்கு மரிச்சிருங்க. பாரம்பரியங்களுக்கு மரிச்சிருங்க. பொல்லாங்கை தோன்றதை விட்டு வெளியிருங்க. இதெல்லாம் கிறிஸ்துவ உபதேசம். நமக்காக அவர் அடிச்சுவிட, நமக்காக அவரை முன்வைத்து போயிருக்கிறார். கிறிஸ்துவின் அடிச்சுவிட பின்பற்றுகிற சீசனாகிறங்க. அந்த உபதேசத்தை நிலைத்திருங்க. அப்பொழுது பரிசுத்தமாக வாழலாம். உலகத்தை விட்டு மாறுவான சந்ததி விட்டு விலகி உங்களை சுத்தமாக காத்துக்கங்க. உலகத்தார் வாழ்கிற வாழ்க்கைக்கு சமமாக நீங்கள் வாழக்கூடாது. நீங்களும் நானும் உலகத்தார் கிடையாது. உலகம் நம்மளை பகைக்கணும். அப்போதான் தேவனுடைய பிள்ளை. நம்ம உலகத்தாங்க கிடையாது. உலகத்தாரை போல வாழ்கிறதுக்கு, உலகத்தாரை போல நடக்கிறதுக்கு, உலகத்தாரை போல பேசுறதுக்கு, பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. தேவனுடைய நன்மை பிரியும், தேவனுடைய சித்தம் என்னதுன்னு பகுத்தறியத்தக்கதான மனப்புதினம் மறுரூபமாகுங்கள். கர்த்தர் தாமே இந்த உபதேசத்தின் மூலமாக சுத்திகரித்து நம்மளோட பரிசுத்த வாழ்க்கையில் நிலைத்திருக்க உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம், செய்யும் நல்ல பிதாவே, ஆமென்.